வணக்கம் சார். வணக்கம். நேற்று விஜய் அவர்களுடைய கட்சி அணிகள் அறிவிச்சிருந்தாங்க. கிட்டத்தட்ட 28 அணிகள் அறிவிக்கப்பட்டிருந்தது. 9வது இடத்துல டிரான்ஸ்ஜெண்டர் அணி அறிவிச்சிருக்காங்க அப்படின்னு ஒரு சர்ச்சை எழுந்திருக்கு. இந்த அணிகளை எப்படி பாக்குறீங்க? அதுல குழந்தை அணின்னு ஒரு அணி வச்சிருக்காங்க. இந்த அணிகள் லிஸ்ட் இது எப்படி பாக்குறீங்க? இல்லை, இந்த அணி அஃபிஷியலாக, அதாவது டிவிகேவோட பேஜஸ்லையோ அல்லது விஜய் அவர்களுடைய பக்கத்துலையோ அஃபிஷியலாக வெளியிட்டது இல்லை அப்படிங்கிறத நான் உறுதியாக நம்புகிறேன். ஆனால் அவங்க தான் இந்த மாதிரி ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்கன்ற செய்தி வெளியாகுது. ஸோ நம்ம அதுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு ஜஸ்டிஃபிகேஷனை கொடுத்துடணும். என்னன்னா, இது அவங்க தான் அஃபிஷியல் ரிலீஸ் பண்ணாங்கன்னா இன்னும் பண்ணலை, வெளியில் கசிந்து இருக்கிறது. இந்த செய்தி அடிப்படையாக வச்சு பார்க்கும்போது குழந்தைகள் அணி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா அடிப்படையிலையோ தேர்தல் ஆணையத்தின் அடிப்படையிலையோ ஒரு கட்சிக்கு ஒரு அங்கீகாரம் கொடுக்கணும் இல்லையா, ஒரு கட்சியை இப்படிலாம் மதிப்பீடு செய்யணும், இந்த அளவுகோலுக்குள்ள இருக்கணும்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த அளவுகோலுக்குள்ள குழந்தைகள் அணிங்கிறது வராது, அது கண்டிப்பாக வராது. இப்போ உதாரணத்துக்கு இதுக்கு முன்னாடியே ஒரு உதாரணம் யார் இருக்கிறாங்கன்னா, நாம் தமிழர் கட்சி பார்த்தீங்கன்னா மழலையர் பாசனம்னு வச்சிருக்கிறாங்க. ஆனால் அவங்க கட்சிக்கு ஊடாக அதை ஒரு பிரிவாக, அதை ஒரு அணியாக தேர்தல் ஆணையத்துக்கிட்ட சப்மிட் பண்ணியிருக்கிறாங்களாங்கிறது நமக்கு தெரியாது. அவங்க ஆஃப்டர் த சப்ஜெக்ட் கூட அதை பண்ணலாம். ஒரு பேச்சு போட்டி நான் வைக்கிறேன், குழந்தைகளுக்கான பேச்சு படிச்சு நான் வளர்க்குறேன் அப்படிங்கிறத அவங்க சொல்லலாம். அதை அவங்க பண்ணுறாங்களா, அல்லது அவங்களுக்கு என்ன கற்றுக் கொடுக்குறாங்க, அல்லது குழந்தைகள் அணி அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைகளுடைய பாதுகாப்பு குறித்து நான் பேச போகிறேன், குழந்தைகளுடைய வளர்ச்சியை குறித்து நான் பேச போகிறேன், அவர்களுடைய கல்வியை குறித்து பேச போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்களாங்கிறது தெரியல. ஸோ வெறும் நேம் மட்டும்தான் இருக்குது. அந்த நேமுக்குள்ளே என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத அந்த கட்சி தான் நமக்கு தெரியப்படுத்தணும். அது என்னங்கிறது நமக்கு தெரியல. பட் குழந்தைகள் அணின்னு பொதுவாக 19 வச்சதுனால ஒரு விமர்சனத்துக்கு உள்ளாகி இருக்குன்னா உள்ளாகி தான் ஆகும், வேற வழி கிடையாது. இன்னொரு விஷயம் நீங்க குறிப்பா சொன்னீங்க, 9வது இடத்துல திருநர் அணி அப்படிங்கிறது ஒன்று போட்டிருக்கிறாங்க அப்படின்னு. அடிப்படையில இந்த விஷயத்தை ஃபார்ம் பண்ணும்போது திட்டமிட்டு 9வது இடத்துல இதை போட்டிருப்பாங்க, நீங்க நம்புறீங்களா? எதேச்சே நடந்திருக்கும். அது சாதாரணமா எல்லாருக்குமே தெரியும். அடிப்படையில இவ்வளவு பெரிய ஒரு பிரம்மாண்டத்தை வச்சு ஒரு கட்சியை துவங்கி இருக்கிற ஒரு நபருக்கு ஒரு வன்மம் இருக்கும், ஒரு காழ்ப்புணர்வு இருக்கும், அவர் ஒரு மோசமான நபரா இருப்பாரு, பாத்தீங்களா அப்படி பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்றவங்களா யாருன்னு பாத்தீங்கன்னா ஆளுங்கட்சியின் டிஜிட்டல் அடியாட்கள் சொல்லுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு இது ஒரு வாய்ப்பு, இந்த ஒரு வாய்ப்பை பயன்படுத்தி இவரை போய் கேரக்டர் அசாசினேஷன் பண்ணணும்னு நினைப்பாங்க. அவர் திரைப்பட காட்சியிலேயே பாத்தீங்களா மோசம் நடிச்சிருந்தாரு அப்படின்பாங்க. இப்ப திருப்பி நம்ம அவங்க கட்சியினுடைய தலைவர்கள் திரைப்பட காட்சிகள்ல பெண்களை எவ்வளவு ஆபாசமாக, பெண்களை எவ்வளவு வன்முறையாக, பெண்களை எவ்வளவு கீழ்த்தரமாக நடத்திருக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கான உதாரணங்கள் 1000 இருக்குது. ஒரு திரைப்படத்துல சந்தானத்தோட அவர் நடிச்சிருப்பாரு, திமுகவின் முகவரி அடையாளமா இருக்கிறவர் நடிச்சிருக்கிறாரு. அதுல ஒரு பெண்ணோட முகத்தை காமிப்பாங்க, வாந்தி எடுப்பாரு அவரு. அந்த காட்சி உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். அப்ப இது ஒரு பெண்ணோட ஒரு புறத்தோற்றத்தை எவ்வளவு இழிவா பார்க்கக்கூடிய ஒரு கண்ணோட்டத்தோட நீங்க ஒரு படம் நடிச்சிருக்கிறீங்க. இது யாரும் கிரிட்டிசைஸ் பண்றாங்களா? படத்தை படமா பார்த்துட்டு போயிடுவாங்க, அது ஒரு நகைச்சுவைன்னு நினைக்கிறாங்க. அதுவே ரொம்ப தவறான அணுகுமுறை தான். ஆனா அதை கடந்து போறாங்க. ஆனா இன்னைக்கு விஜயோட படத்தை பார்த்தீங்களா, விஜய் படத்திலேயே திருநங்கைகளை இப்படிதான் பேசியிருப்பாரு அப்படின்லாம் கொண்டு போறதுங்கிறது கிளியரா அஜெண்டாக்காக ஒர்க் பண்றாங்க அப்படிங்கிறது தெரியுது. நீங்க என்ன விமர்சனம் வைக்கலாம் அப்படின்னா, ஒரு விமர்சனம் வச்சுங்க பாத்தீங்களா, 9வது இடத்துல போட்டிருக்கீங்க, மேபி தெரியாம நீங்க போட்டிருக்கலாம், எங்களுக்கு வருத்தம் அளிக்குது, மாத்துங்கன்னு சொல்லலாம். தட் இஸ் ஃபேர் கிரிட்டிசிசம். ஓகே, தெரியாம போட்டோம், மாத்திருங்க. எப்படி வெற்றி கழகம் இக்கு வைக்கலன்னு சொன்னோம், நிறைய தமிழர்கள் சொன்னாங்க, உடனே மாத்திக்கிட்டாரு. வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம் தான் அது. ஒரு விஷயத்தை வெளியில தவறுன்னு சொன்னாங்க அப்படின்னா அதை உள்வாங்கி புரிஞ்சுக்கிட்டு மாத்திக்கிற குணம் தான் ஒரு தலைமை பண்புக்கான அழகுன்னு சொல்லுவாங்க. 9வது இடத்துல போட்டிருக்கீங்க, கொஞ்சம் மனசு வருத்தமா இருக்கு, தப்பா இருக்கு, பொது புத்தியில வேற மாதிரி போய் சேரும், மாத்துங்கன்னா மாத்திடுவாங்க. ஆனா இதுதான் வாய்ப்புன்னு சொல்லி அவருடைய மனநிலையே அப்படிதான் கொச்சப்படுத்துறதை நான் ஏற்கல. அதை ரொம்ப நான் தப்பா பாக்குறேன். இது ஒரு எதேச்ச நடந்த நிகழ்வா தான் நான் கடந்து போகணும்னு பாக்குறேன். இதை நீங்க மிக மோசமான வன்முறைன்னு சொன்னீங்க அப்படின்னா, டாக்டர் திருமாவளவன் முதலமைச்சரை பீட் பண்ண போறாருங்க. நீங்க அந்த புகைப்படத்தை கூட நீங்க இணையதளத்துல இருக்குது, நீங்க பார்க்கலாம். இப்ப நம்ம 2 பேரும் பக்கத்துல ஒரு நாற்காலி இருக்குன்னா, நம்ம 2 பேரும் ஒரு தலைவர்கிட்ட பேச போறோம்னா நான் உங்க பக்கத்துல தான் அமருவேன். ஏன்னா நம்ம 2 பேரும் தலைவரை மீட் பண்ண போறோம், வாங்க பக்கத்துல தான் அமரும்னு நினைப்போம். நீங்க எந்த கட்சியா வேணா இருங்க, நான் எந்த கட்சியா வேணா இருக்கட்டும், ஒரு சபைன்னு வரும்போது பக்கத்துல அமர்றதா பெரும்பாலும் விரும்புவாங்க. நிறைய சேர் இருந்தா கூட நம்ம 2 பேரும் பக்கத்துல உட்காந்துக்கலாம்னு நினைப்பாங்க. பக்கத்துல எதுக்கு ஒரு இடைவெளி விட்டு ஒரு நாற்காலி இருக்குது உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பக்கத்துல. அப்போ இது நீங்க டாக்டர் திருமாவளவன் மீது தீண்டாமை பாக்குறீங்க, அவருக்கும் உங்களுக்கும் ஒரு இடைவெளி இருக்கணும்னு நீங்க விரும்புறீங்க, அதனாலதான் நீங்க இப்படி உட்கார்ந்தீங்க அப்படின்னு நான் சொன்னா அதை அவங்க மிக மோசமான வன்முறைன்னு நினைப்பாங்க என் மேல. இப்ப அவங்களுக்கு என்ன ஜஸ்டிபிகேஷன் கொடுப்பாங்க, எதேச்சா உட்கார்ந்தாருங்க, இதெல்லாமாங்க ஒரு விஷயம் அப்படின்னு கேட்பீங்கல்ல. அது எதேச்சைனா இதுவும் எதேச்சை தான். அது அப்படிதான் கடந்து போகணும். இது ஒரு மிகப்பெரிய பிரச்சனை,
இவருடைய விஜயனுடைய மனநிலையே இப்படிதான் இருக்கும், விஜய் கட்சியில் இருக்கிறவங்களா இப்படிதான் இருப்பாங்க அப்படின்னு சொல்றதுங்கிறது திமுகவோட பதற்றத்தை காமிக்குது, உள்ளபடியே அவங்களோட பதற்றத்தை காமிக்குது. நம்ம வந்து இத்தனை ஸ்ட்ராட்டஜிஸ்ட் வச்சிருக்கோம், அப்படி வச்சிருக்கும் பொழுதும் இந்த தவறு நடக்குதுன்னா அப்புறம் என்ன அவங்கள வச்சு? எல்லாருமே மனிதர்கள் தான் மகாபிரபு, எல்லாருமே மனிதர்கள் தான். எல்லாருக்குமே மேன்மேட் எரருங்கிறது இயல்பா நடக்கக்கூடிய விஷயம் தான். ஒரு நம்பருக்கு நேரா ஒன்னு போட்டதை நம்ம இவ்வளவு பேசுறோம்ல, தேர்தல் வாக்குறுதி நடுங்க, திமுகவோட தேர்தல் வாக்குறுதி நம்பர் எல்லாம் விட்டுருவோம், அது வந்து எண்ணங்கள், மக்களினுடைய கோரிக்கை நீங்க வந்து வாக்குறுதியா வச்சிருக்கிறீங்க. எத்தனை வாக்குறுதி நிறைவேற்றினீங்க? திருக்குறளை தேசிய நூலா அறிவிக்கணும்னு நீங்க பேசிருக்கிறீங்க, வாக்குறுதியில போட்டிருக்கீங்க. எத்தனை முறை மோடியை பார்த்து நீங்க கோரிக்கை வச்சீங்க? எத்தனை முறை நாடாளுமன்றத்துல பேசுனீங்க? திருக்குறளை இந்தியா முழுக்க எத்தனை தூரம் கொண்டு போயிருக்கிறீங்க? தமிழ்நாட்டில் எத்தனை வள்ளுவர் சிலைக்கு நீங்க வந்து எவ்வளவு இன்னும் சில புதிய விஷயங்களை பண்ணிக்கிறீங்க திருக்குறளுக்காக? பாதை அமைச்சதோட சரி, முடிஞ்சு போச்சு. பழுதானதுன்னு பாதை அமைச்சுங்க, வேற என்ன பண்ணீங்க? இப்படின்னு ஒரு கோரிக்கையை அடுத்து கேட்டோம்னு வச்சுக்கோங்க, அது எவ்வளவு எக்ஸ்ட்ரீமுக்கு போகணும்னு பாருங்க. அது ஆக்சுவலாக அதை தான் கேட்கணும், நம்ம அதை தான் விவாத பொருளாக மாற்றணும். 9வது எண்ணுக்கு நேரம் ஒன்றை போட்டாரு, இது ரொம்ப தப்பு அப்படின்னா அதை சொல்லக்கூடிய விதம்னு ஒன்று இருக்குது. எங்களுக்கு கொஞ்சம் மனசு பாதிக்கப்படுது, இதை நாங்கள் தவறாக பார்க்குறோம், புது புத்தியில் இங்கே இருக்கிறவங்கலாம் மிக மோசமான முறையில தான் வந்து திருநங்கைகளையும் திருநர்களையும் பார்க்குறானுங்க, அந்த மரமண்டைகளுக்கு உரைக்கணும் அப்படிங்கிறதுக்காகவாது மாற்றுங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அது வேற. எங்களையா காயப்படுத்துறீங்க, எங்களையா கொச்சப்படுத்துறீங்க அப்படின்னு அவர் பக்கமே திருப்பி விடுறது, அல்லது அவரை வந்து ஒரு குற்றவாளி கூண்டுல நிப்பாட்டுறது அப்படிங்கிறது நான் ஏற்கல. இது வந்து நான் விஜய் கட்சிக்கோ அல்லது தாவேக்காக்கோ முட்டு கொடுக்கணுன்றதுக்காக பேசல. வெளியில இருந்து யதார்த்தமா ஒரு காமன் மேனா பாருங்களேன், அது எதேச்சியா போட்டிருப்பாருப்பா அப்படின்னு தான் நமக்கு தோணும். சொல்லி அப்புறம் எங்களுக்கு அந்த உள்நோக்கம்லாம் இல்லை அப்படின்னு சொல்லி அவங்க இது இன்னொன்று, ஒரு பேப்பர்ல வந்த ஒரு சாதாரணமான ஒரு அணியினுடைய வரிசையை என்ன வச்சு பேசுறதுங்கிறது ரொம்ப அபத்தமானதுங்க. இது ரொம்ப ரொம்ப என்ன சொல்றது, ஒரு கீழ்த்தரமான மலினமான யுக்தி. செயல்பாட்டை கூட வச்சு பேசலாம், செயல்பாட்டு அளவில் நீங்க பேசுங்களேன். ஒரு திருநங்கையை இப்போ ஒரு டிஎஸ்பின்னு நினைக்கிற ஒருத்தவங்க ரீசெண்டா ஒருத்தவங்க அடிச்சுட்டாங்க. அது மாதிரி வன்முறையில கையெடுக்க கூடாது. என்ன ஒரு காவல்துறையே வந்து ஒருத்தவங்க எப்படி டீல் பண்றீங்க? இப்போ விசிகா வச்சிருந்த ஒரு பெண்ணை எப்படி டீல் பண்ணாங்கன்னு பார்த்தோம் கொடி விவகாரத்துல. அப்போ காவல்துறையுடைய வன்முறை எப்படி இருக்குது? காவல்துறையின் தலைவர் யாரு தமிழ்நாட்டுக்கு? முதலமைச்சர் தானே. இப்ப முதலமைச்சர் எல்லாத்துக்கும் கொஸ்டின் பண்ணிட்டே இருப்போமா நம்ம? ஒரு காவல்துறை அதிகாரி, உயர் மட்டத்தில் இருக்கிற ஒரு அதிகாரி என்னுடைய அலுவலகத்தையே தீ வச்சு கொல்ல பார்த்தாங்கன்னாங்க. டிஜிபி இருந்து ஒரு அலுவலகத்துல இருந்து அவங்க ஒரு விளக்கம் கொடுத்தாங்க. இந்த குற்றச்சாட்டை நீங்க எப்படி கடந்து போவீங்க? நீங்க இப்ப ரீசெண்டா பல அரசு துறை செயலர்களை மாத்திருக்கிறாங்க, கண்டினியூஸா நீங்க சேஞ்ச் பண்ணிட்டே இருக்கிறீங்க. அப்ப எப்படி ஒர்க் கிரவுண்ட் லெவலில் நடக்கும்னு நினைக்கிறீங்க நீங்க? இப்ப இவ்வளவு பிரச்சனைகள் இருக்குது, மக்கள் இஷ்யூஸ் இருக்குது, இது அப்படியே மடைமாற்றணும். உப்பு சப்பு இல்லாத 10 பைசாவுக்கு பிரயோஜனம் இல்லாத மக்களுக்கு எந்த விதமான லாபத்தையும் கொடுக்காத ஒரு விஷயத்த விவாதமா மாத்துறது, அதை சோசியல் மீடியாக்களை ட்ரெண்ட் பண்றது, இப்படிங்கிறது தான் ஆளுங்கட்சியின் அடியாட்கள் தொடர்ச்சியா பண்றாங்க. ஏன்னா அவங்கள்ட்ட கருத்தியல் கிடையாது, அவங்கள்ட்ட நேர்மையா பேசுறதுக்கு இல்ல. நீங்க தொடர்ச்சியா திராவிடம்னு என்ன முன்வைக்கிறீங்கன்னு பாருங்களேன். திராவிடம் பெரியார் போன்ற தட்டிகளை வைத்து இவங்க என்ன பண்றாங்கன்னா மக்கள் பிரச்சனையை மடைமாற்றம் பண்றாங்க. நீங்க திராவிடம் பெரியார்லாம் பேசுறதுக்கு அருகதையே இல்லைன்னு தோப்பா அவர்கள் பல முறை பேசியிருக்கிறார் உயிருடன் இருந்த காலகட்டத்தில். திமுகவாலையும் திராவிடர் கழகத்தாலையும் திராவிடம் பெரியாருங்கிறதுலாம் நீங்க சொல்றதுக்கு எந்த விதமான அருகதையும் அற்ற நபர்கள் தான் வீரமணியும் திமுகவும் பல முறை பேசியிருக்காரு. அவருடைய நேர்காணல மரியாதைக்குரிய மூத்த பத்திரிகையாளர் தயாரில் எடுத்து படிச்சு பாருங்க. தோப்பா அவ்வளவு காட்டமா பேசியிருப்பாரு. ஏன்னா அவருடைய விஷயத்தை எடுத்து சொல்றேன்னா, தொடர்ச்சியா தமிழ்நாட்டினுடைய கருத்தியல் தளங்களை வேலை பார்த்த ஒரு நபர், ஒரு பண்பாட்டியல் அறிஞர். இவங்களெல்லாம் வெறும்னே ஒரு பேருக்காக பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்களே ஒழிய இவங்களுக்கு உண்மையான நோக்கமே கிடையாது. நோக்கம்னு இருந்துச்சுன்னா மக்கள் பிரச்சனை தானே நீங்க பேசுவீங்க. நோக்கம்னு இருந்துச்சுன்னா கோயிலை இழுத்து பூட்டாதப்பா, கோயில்ல ஒடுக்கப்பட்ட மக்கள் போகணும் அப்படின்னு சொல்றாங்கன்னா புடைசூட காவல்துறையினுடைய எல்லா விதமான பாதுகாப்போட உங்களை உள்ள போய் வழிபட வைப்பா அப்படின்னு சொல்றது தாங்க திராவிடம். நீங்க பேசுற திராவிடம்ன்றது உண்மையா இருந்துச்சுன்னா கோயிலை திறக்கணும். இதே வள்ளுவர் கூட்டத்துல டாக்டர் திருமாவளவன் அவர்கள் மற்றும் மரியாதைக்குரிய முனைவர் ரவிக்குமார் அவர்கள் பல முறை சொல்லிட்டாங்க, விழுப்புரம் பகுதியில் மட்டும் எத்தனை கோயில்கள் பூட்டப்பட்டிருக்கு தெரியுமா? தமிழ்நாடு முழுக்க இந்த ஆட்சியில கடந்த 10 ஆண்டுகளை சேர்த்து எவ்வளவு கோயில்கள் பூட்டப்பட்டிருக்கு தெரியுமா? ஏன்? சண்டை வருதுன்னு பூட்டி வைக்கிறோம், இதுதான் தீர்வுங்கிறாங்க. இதுவா தீர்வு? யாரு பாதிக்கப்பட்டவன் பக்கம் நிக்கிறோமோ அதுதானே திராவிடம் நீங்க சொல்றீங்க. ஏன் நிக்க மறுக்கிறீங்க? நீங்க பக்கத்திலே உட்கார மறுக்கிறீங்க. நீங்க கோயில் திறந்தா விட்டுருவீங்க நீங்க? அப்படி இவங்களோட நோக்கம் வந்து மக்கள் பிரச்சனையை பேசக்கூடாது, பாதிக்கப்பட்டவன் பிரச்சனையை பத்தி பெருசாக்காதீங்க, விட்டு கடந்து போங்க. இந்த 9வது நம்பர் இதை போட்டாங்க,
இந்த இடத்துல கியூல நிற்கும் போது சண்டை போட்டாங்க இப்படின்னு பேசுங்க. இதை பத்தி பேசியே மக்களை டைவர்ட் பண்ணிடலாம். ஒரு 2 வாரமா பாருங்க, சீமான் பெரியார் இதை பத்தி மட்டும்தான் பேசினாங்க. எவ்வளவோ மக்கள் பிரச்சனை இருக்குல்ல, அதை பத்தி நீங்க பேசியிருக்கலாம்ல. இன்னைக்கு போராட்டம் பண்றாங்க, போக்குவரத்துகள் போராட்டம் பண்றாங்க, தனியார் மயமாக்க போறாங்க பேருந்துகளை, 600 பேரும் தனியார் மயமாக்க போறாங்க. சென்னையில அதுக்கான ஒரு பைலட் ப்ராஜெக்ட் ஒன்று ரன் ஆக போகுது. இதை பத்தி நீங்க பேசுறீங்களா? கௌரவ விரிவுரையாளர்கள் பல ஆண்டுகளா போராடிக்கிட்டு இருக்காங்க, அதை பத்தி பேசுனீங்களா? ஆசிரியர்கள் போராடிட்டு இருக்காங்க, அதை பத்தி பேசுனீங்களா? இந்த பிரச்சனையெல்லாம் யாரும் அட்ரஸ் பண்றது? இதுதானே சிபிஎம் சண்முகம் சொல்றாரு. நினைச்சுக்கிட்டு இருக்காங்க பொற்கால ஆட்சின்னு. கிரவுண்ட்ல போய் எடுத்து பாருங்க, பொற்கால ஆட்சியா இல்லை என்ன ஆட்சிங்கிறது மக்கள் சொல்லுவாங்க. அப்படிதான் நான் பாக்குறேன் இதை.